வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து விளாக் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா வெசில் வாஷிங் எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்தது. கவுண்டர் டாப் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ கவுண்டர் டாப் எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாமே அடுப்பு எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காலையில் டிஃபன் வந்து சிம்பிள் அண்ட் ரெசிபி தான். தோசை சட்னி, தேங்காய் சட்னி தான் செஞ்சு நானும் சுஜியும் சாப்பிட்டோம். சுஜிக்கு வந்து காலேஜ் லீவு, ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு குக் பண்ணது சாப்பிட்டது எல்லாமே அப்படி இப்படியே இருக்குது. ஸோ இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சுத்தம் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஷல் வாஷிங் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் வந்து லஞ்ச் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் ஆயில் கேன் ட்ரேஸ் எல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக நம்ம வந்து அந்த டிஷ்யூ பேப்பரெல்லாம் மாற்றிட்டு எல்லாமே கேன்லாம் நல்லா சுத்தமாக ஆயில் இல்லாமல் தொடச்சி நீட்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியமே டைம் நெருங்கிடுச்சு. வெசல் வாஷிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுஜி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து குழம்பு செஞ்சிட்ருக்கேன். சாதம், குழம்பு, ரசம் இதெல்லாமே குக் பண்ணலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இது மூணும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு மசால் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஏன்னா நைட்டு தான் வந்து பருப்பு சாம்பார், சாப்பாடு, முட்டை பொரியல் எல்லாம் பண்ணினதுனால இன்றைக்கி வந்து மசால் குழம்பு. ஸோ கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஃபுல் விளாக் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ஃபுல் விளாக் இன்றைக்கி வந்து வரும். ஸோ இது வந்து குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம், ஒரு 2 தக்காளி வச்சு ரசம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக ரசம் செஞ்சுக்கலாம், ஏன்னா வீட்டில் போட்ட தயிர் இருக்குது, அதனால் கொஞ்சமாக ரசம் வந்து செஞ்சுட்டு சாதம், காய் குழம்பு, ரசம் இதெல்லாமே வந்து நான் குக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு வச்ச பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இருந்தது, அதுவும் ஒரு கப்பு இருந்தது. வேஸ்ட் ஆகல, எல்லாம் சாப்பிடும்போது எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ குழம்பும் ரெடி, ரசமும் ரெடி. சாதம் பாருங்கள் பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஏன்னா வந்து லேட் நைட்டில் தான் நான் வந்து சாம்பார் செஞ்சேன், அதனால் நல்லாவே இருந்தது பாசிப்பருப்பு சாம்பார். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு கப்பு சாம்பார் எடுத்துகிட்டு இதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக பருப்பு நெய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காய் குழம்பு, ரசம், தயிர் எது வேணாலும் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி டேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு.